திமுக காங்கிரஸ் கூட்டணியில சீட்டை பத்தி நாங்க பேசிக்கிறோம், நீங்க யாரும் அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி தலைமையிலிருந்து வந்ததாக திரு செல்வபெருந்தகை அவர்கள் வந்து ஒரு நியூஸை வந்து வெளியிட்டிருந்தாரு. அந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியாது. பட் ஆனா காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்களே வந்து கலக குரல் எடுப்பாங்க. திரு KS கலாகிரி அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, திமுக ஆட்சியில அதிகாரத்திலையும் பங்கு இருக்கிறது, அன்னைக்கு திமுக ஆட்சியில உட்கார்ந்துருக்கு அப்படின்றதுக்கு காரணம் யாருன்னா நாங்க தான், காங்கிரஸ் இல்லாம திமுகவால வெற்றி பெற முடியாது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கான மரியாதையும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் நீங்க கொடுக்கல, எங்கள் கட்சிக்கான அதிகார பகிர்வையும் நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா இது வந்து தவறானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரியான ஒரு கலக குரல் எழும்பியிருக்கு. இதோடு இல்லாம இது போன்ற பல விஷயங்கள் வந்து கூட்டணி கட்சியிலேருந்து விசிகாவிலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் டபுள் டிஜிட்டில் தான் இனிமேல் நாங்கள் வாங்குவோம். அண்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம், சிபிஐ சிபிஎம் அண்ட் விசிகா 3 பேருமே வந்து தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. யார் வேணா எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிறப்போ திமுகவுடைய பயம் இதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்.